இசபெலின் ஆவி என்று சொல்லும்போது இன்றைக்கு பலருடைய மனக்கண்ணில் பெண்கள் மட்டும்தான். இன்றைக்கு ஒரு பெண் ஒரு தவறுபட்டால், பெண் எதிர்த்து பேசினால், பெண் எங்களுடைய குறைகளை சொல்லும்போது உடனடியாக நாங்கள் அவங்களுக்கு வைக்கிற பேர் என்ன சொல்லுங்க, இசபெலின் ஆவி. இஸ்ரவேலை பாழாக்கியது. அதே போல சபையையும் ஒரு பெண்ணுக்கூடாக பாழாக்கியது. இதன் அடிப்படையில் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு பெண்ணை மாத்திரம்தான் இந்த ஆவி தாக்கம். தியத்திரா சபையில இசபெலின் தாக்கம் எப்படியாக ஏற்பட்டது? இப்படிப்பட்ட ஒரு ஆவி இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறது? எல்லாருமே என்ன சொல்றது, 100% பரிசுத்தவான்கள் அல்ல. உண்மைதானே? அப்ப எங்களோட வாழ்க்கையில அறியாமல், எங்களுக்கு புரியாமல், அல்லது எங்களுடைய பலவீனங்களால் இப்படிப்பட்ட ஆவிகள் எங்களை தாக்கும் போது, இதை வேதத்துக்கு முரணாக இருக்குது என்று நாங்கள் அறிந்து கொள்ளும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆகாப் ராஜாவை திருமணம் செய்தது நிமித்தம் இவளும் அந்த ஆகாப்பும் இணைந்து வாழ்ந்து அந்த வாழ்க்கை இஸ்ரவேல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக மாறியது. ஊழியர்கள் மேல் கை வைத்தது. ஏனென்று சொன்னால் அந்த ஊழியர்களும் ஆசாரியர்களும் தேவனுடைய பாவ நிவர்த்தி செய்கிற ஊழியத்தில் இருந்தாங்க. நல்ல தீர்க்கதரிசிகளை பாகாலுக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியர்களை தூண்டி விடுகிறாள். தேவனுடைய ஆசாரியர்களுக்கும் தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவத்துக்கும் விரோதமாக கிரியை செய்வதற்கு. இன்றைக்கும் இந்த ஆவியினுடைய தாக்கம் எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கு. தேவன் எனக்கு தரப்பட்ட பொறுப்புக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்து செயல்படுகிறேன், நான் எப்படி வாழ வேண்டும் என்றதை நாங்கள் பார்க்க போறோம். இந்த ஆவி எங்கே இருந்து வந்தது, இதனுடைய தன்மைகள் எப்படி என்றது நாங்கள் சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கையாளுகிற உத்திகள் என்ன என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் எடுத்து வாசிப்பவர்களை கண்ட்ரோல் பண்றதே பாசமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிர்வாகத்தை பார்த்தா, பண காரியத்தை பார்த்தா, ஊழியத்தை பார்த்தா, ஆராதனை பார்த்தா எல்லாத்திலையும் கை வைப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி. இன்னைக்கு இந்த ஆவிக்குள்ளாக இந்த தேசம் பாழாக போன காரணம் என்ன சொன்னா, இந்த ஆவிட்ட இருக்கிற இந்த உத்தி. இது என்ன தெரியுமா? கையாளும், தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி. அதான் பெர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சபைகள்ல பாருங்க, பல பெண்கள், பல ஆண்கள் மனைவி கணவனை, கணவன் மனைவியை யாரை கொண்டு எந்த காரியத்தை சாதிக்க முடியுமோ அவர்களை இந்த ஆவி என்ன செய்யும் சொல்லுங்க, அப்ப தூண்டி விடும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆகாப்பை தூண்டி விட்டு எலியாவுக்கு விரோதமாக, நாபோத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய வைத்தால் இந்த இசபெல். இன்றைக்கும் பாருங்க, திருச்சபைகள்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களை இப்படிப்பட்ட ஆவிகள் அதிகமாக தூண்டி கொண்டிருக்கு. பாஸ்டர் நல்லா இருப்பாங்க, தலைவர்கள் மூப்பர்கள் நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பின்னுக்கு இருந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் தூண்டி விட்டு தான் நல்ல தலைவர்கள் கூட சில தவறான செயற்பாடுகள்ல அல்லது மற்றவர்களாக தவறாக அடையாளம் காண்றதுக்கு காரணமா போகுது. விற்று போட்ட ஆகாபை காசுக்கு வித்தவரா இல்ல, அந்த ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு விற்கிறாண்ட. என்ன தெரியுமா? அந்த காலத்துல அந்த ஹீப்ரு கல்ச்சர்ல என்ன அர்த்தம் சொன்னா, எப்படிப்பட்ட ஆசையை உண்டு பண்ணும்? பேராசையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி, அல்லது இச்சையை உண்டு பண்ணுகிற ஆவி. பேராசை என்ன சொல்லுங்க அப்ப? இந்த ஆவியை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். என்னடா, நானும் நீங்களும் இப்படி விழுந்து போவதற்காகவோ, கட்டில் கடையாய் கிடப்பதற்காகவோ, நோய்வாய்ப்பட்டு அழிந்து போவதற்காக தேவன் எங்களை அழைக்கல. தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக சொல்லுங்க அப்ப? வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு நான் உங்களை அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். அந்த அதிகாரம் ஆண்டவர் இந்த பூமியில் எங்களுக்கு தந்திருக்க கூட, எங்களோட ஊழியத்தை தந்திருக்க கூட, இந்த ஆவி எங்களை என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் எங்கள் மேல் தந்து அந்த அழைப்பை எடுத்து போடக்கூடாது. அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா,